கொஞ்சம் கூட அந்த விசுவாசத்தில் சந்தேகம் கிடையாது. ஒரு துளி அளவும் சந்தேகம் கிடையாது. ஆனால் சந்தேகப்படுவதற்கு 100% வாய்ப்பு இருந்தது. மனைவி வயதாகிவிட்டால், கர்ப்பம் செத்து போய்விட்டது, நானும் கிழவனாய் இருக்கிறேன், இதற்கு மேலே என்னால் என்ன செய்ய முடியும்? அவிசுவாசமாய் நினைப்பதற்கு, நம்பிக்கை இல்லாமல் நினைப்பதற்கு 100% வாய்ப்பு உள்ளது. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசிப்பதற்கு 1% மாத்திரம்தான் வாய்ப்பு. நீங்கள் எதை தேர்ந்தெடுப்பீர்கள்? ஆண்டவர் கொடுத்த 1% தேர்ந்தெடுப்பீர்களா? இல்லை நீங்கள் அவிசுவாசமாய் உங்களுடைய நம்பிக்கை இல்லாத 100% தேர்ந்தெடுப்பீர்களா? 100% மனிதர்கள் அந்த 99% தான் தேர்ந்தெடுப்போம். ஆனால் நம்பிக்கையிலே சந்தேகப்படவில்லை ஆபிரகாம். அவன் 99 தேர்ந்தெடுக்கவில்லை, அந்த 1 தேர்ந்தெடுத்தான். கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கும் சொல்லுகிறது தான் அதுதான். நீங்கள் மீதம் இருக்கிற 99 தேர்ந்தெடுக்க வேண்டாம். ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை போதும். ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற அந்த ஒரு வார்த்தை போதும். சாராளுக்கு சொன்னபடியே ஆண்டவர் செய்தார்கள். விசுவாசியுங்கள், எல்லாவற்றையும் விசுவாசியுங்கள். ஏதுமில்லாத சூழ்நிலை இருந்தாலும் விசுவாசியுங்கள், செத்துப்போன சூழ்நிலை இருந்தாலும் விசுவாசியுங்கள். ஆண்டவருடைய ஒரு வார்த்தை போதும் உங்கள் வாழ்க்கையை தட்டி எழுப்பி கொண்டு போவதற்கு.